Hi, hello, welcome back to my channel. Every mistake is a hidden lesson. நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்புமே நமக்கு இன்டெரக்டாக நம்ம இனிமேல் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது. ஸோ இனிமேல் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறத விட அதுலேருந்து ஒரு லேர்னிங்கை ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் பார்த்திங்கன்னா நாங்கள் சஸ்வந்துக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்கூலில் ஃபேன்சி காம்படிஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அவனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுங்காட்டி தான் ஃபார்மர் கிட்ட போய் போட்டு விட்றலான்னு சொல்லிட்டு சஸ்வந்த்க்காக உட்காந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா கலப்பை பண்ணிக்கிட்டு இருந்தோம். கார்டு போர்ட்லேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணினோம். அந்த கலப்பையோட அந்த ஷார்ப் பயிற்சிக்கு கார்டு போர்டு கட் பண்ணிட்டோம். அந்த ஷேப் கூகுள் இமேஜ் பார்த்து கட் பண்ணிவிட்டு கீழே வைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டானதை ஒன்று எடுத்துக்கிட்டோம். செவ்வக வடிவத்தில் உள்ளதை எடுத்துகிட்டு அதில் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு தான் அளவு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் இதில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ இதை சஸ்வந்தங்க அப்பா தான் பண்ணாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து அதை ஷூட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அளவு பார்த்துட்டு எந்தெந்த இதில் வைக்கலன்னா மேலே கீழே 2 சைட்லேயே வைக்கணும். கொஞ்சம் நம்ம அளவு மாற்றிட்டாலும் அது சொதப்பலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் மேடம் பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டு நாங்கள் அவங்க அப்பா பண்ணுறத பார்த்துக்கிட்டு இருந்தான். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். தூங்கவே இல்லை. இதை நாங்கள் நைட்டு 8 மணிக்கு மேலே தான் உட்காந்து பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு செல்லட்டை போட்டு ஒட்டிடலாம். ஏன்னா கம்மை எங்கிட்ட இருந்தது சாதா கம்மை தான் இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ இதாக ஸ்டிஃபாக நிற்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் செல்லட்டப்பே போட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லட்டப் எடுத்து ஒட்டிட்டோம். ஆக்சுவலாக அதுவுமே நல்லா தான் செட் ஆச்சு. நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சு அந்த செல்லட்டப்பை கரெக்டாக ஒட்டிட்டோம்னா செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்களும் உங்களுடைய பசங்களோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு என்ன கெட்டப் போட்டு விட்டீங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில். நாங்களும் அதை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். சஸ்வந்த் உட்காந்து ஜாலின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். இது என்னென்னா ஆக்சுவலாக இதில் பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். அதை நம்ம பண்ணுறதுக்கான டைமிங்கு அதை நம்ம கரெக்டாக பண்ணலைன்னா சொதப்பிடும். ஸோ அதை ஒவ்வொன்றையும் கரெக்டாக எடுத்து பண்ணுறப்ப இது கொஞ்சம் அந்த மைனூட்டாக பண்ண வேண்டிய வேலை. இதில் சஸ்வந்துக்கு டைம் 8 மணிக்கு மேலே ஆனங்காட்டி எனக்கு சாப்பாடு ஓட்டலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் சாப்பாடு தான் நான் ஊட்டினேன். ஏன்னா ஆக்சுவலாக பாப்பாவுக்கும் காய்ச்சல் அன்னைக்கு காய்ச்சலுக்கான இதெல்லாம் சிகப்புலாம் ஊற்றி விட்டாலும் அது கொஞ்சம் நல்லா ஆகலை. ஸோ அதனால் அவளை வச்சுட்டு பெருசாக என்னால் சமைக்க முடியல. இதில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கும் பண்ணங்காட்டி டைம் கொஞ்சம் எனக்கு பத்தலை. ஸோ அவனுக்கு சைடு பை சைடாக ஸ்பூனில் ஊட்டி விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா சஷ்டியும் தூங்கலை. ஸோ அவளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவளையும் பார்த்துக்கிட்டு 3 in 1 வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அப்பா அளவெல்லாம் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலே இந்த நமக்கு படிப்பை தாண்டியோ உலகம் இருக்குங்கிறத இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் சைடில் ஒன்று எடுத்து கட் பண்ணி அதுக்கெல்லாம் அளவு பார்த்து ஒட்டி பார்த்துட்டு இருந்தோம். நானும் மேடம் தூங்குவான்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்பா பண்ணுறத படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா மேங்கோ பண்ணி விட்டுறலாம். சார்ட்டை எல்லோ கலர் சார்ட்டை வாங்கி மேங்கோ ஷேப்பில் கட் பண்ணி அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் இதாக கெட்டியாட்டியாக வச்சுட்டு ஃப்ரண்ட்லேயே பேக்லேயே தொங்க விட்டா மேங்கோ ரெடி ஆகிடும்னு நினச்சேன். ஃபைனலாக இது தாங்க லுக்கு. பனியன்னு வேஷ்டி இது சின்ன பசங்க கட்டுற வேட்டியை நானும் உனக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்ல மாட்டேன்ட்டான். சரி ஓகே ஆக்சுவலாக ஸ்டேஜ்லையா நிற்கட்டும் அந்த ஃபியர் மட்டுமாவது போட்டோன்னு சொல்லிட்டு விட்டேன். சார் போஸ்ட்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. இனிமேல் நான் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டலும் டீயும் சாப்பிட்டுட்டுருங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா காலைல மார்னிங் கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி டீலாம் குடிக்க டைம் குடிச்சிட்டு மேடம் நைட்டாக செருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோழிகளும் வந்துட்டாங்க எங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கோழிகளுக்கெலாம் தீவனம் அள்ளி போட்டுட்டாங்க. போட்டுட்டு அடுத்து கும்பலாக சைடில் வந்துட்டாங்க. எல்லாருமே கோழிகளாக வந்துட்டாங்க. ஸோ முட்டை வைக்கிற கோழி ஒன்று முட்டை வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தேன்.
அது இன்னும் வைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னென்னா மேக்ஸிமம் நாங்கள் முட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து காக்காவும் நாயும் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்பா பார்த்தா படுத்துட்ருக்காங்க. மேடம் பார்த்திங்கன்னா காலைல வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காங்க அவங்க அப்பாவுக்கு. டிவி பார்க்க சைடில் அப்பாவை பார்க்க. ஆனால் இவ வந்து என்னென்னா பக்கத்தில் ஆள் இல்லைன்னா வந்து எப்படி தான் கண்டுபிடிப்பெல்லாம் தெரில, அழுக ஆரம்பிச்சிட்டுவா. டிவியே ஓடுனாலும் பக்கத்தில் ஆள் வேணும் அவளுக்கு. நம்மளை அவள் பார்ப்பாளே இல்லையோ, ஆனால் நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா அவள் பாட்டுக்கு அமைதியாக இருப்பா. இவங்க பெரிய இதுங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க பசங்களாம் வந்துட்டு எப்படி இருந்தாங்க சின்ன வயசில் 5 மாத குழந்தைன்னு சொல்லிவிட்டு எனக்கு ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேடம் எப்படியே வந்துட்டு ஃபுல்லாக டிவி பார்க்க சைடில் அவங்க அப்பாவை பார்க்க அவனு சவுண்டு போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த கொலுசு சத்தம் ஷலக்குன்னு கேட்குங்கட்டி அதை நல்லா வந்துட்டு ஜாலியாக காலை வந்து விளையாண்டு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.